ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழுள்ள சில உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டம் இன்றும் தோல்வியடைந்தது. வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாவது வாக்கெடுப்பு இன்று தோல்வியடைந்தமையினால் அம்பிலப்பிட்டிய பிரதேச சபையின் தலைவருக்கு தனது பதவியை இழக்க நேர்ந்துள்ளது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். கொட்டாஞ்சேனை ஸ்ரீ திபதுந்தமராம விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை வழிபடும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் பகுதியில் புனித சின்னங்கள் ஜனாதிபதியினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இதையடுத்தே புனித சின்னங்கள் பொதுமக்களின் வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இன்று ஆரம்பமான புனித சின்னங்களை வழிபடும் நடவடிக்கை எதிர்வரும் 2 தினங்களுக்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் இனம் தெரியாத சிலர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார். வீட்டில் தனியாக இருந்தபோது நேற்றிரவு 8:30 அளவில் மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் வீட்டின் கதவினூடாக துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த 60 வயதான பெண் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி பிரயோகத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த போது கைதான இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மல்லாகம் நீதிமன்றத்தில் நேற்று மாலை ஆஜர் செய்த போது எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இவர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் என் கணேசமூர்த்தி கூறினார். சட்டம் அதிபரின் ஆலோசனை கிடைக்காத காரணத்தினால் அவர்களின் விளக்கமறியல் உத்தரவை மல்லாகம் நீதிமன்ற நீதிபதி கஜநிதி பாலன் நீடித்தார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்தமைக்காக கடந்த மாதம் 20ஆம் தேதி 5 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களின் 5 படகுகளும் கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்திய மீனவர்கள் 20 பேரும் மீண்டும் யாழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வடமாகாண சபை எதிர்க்கட்சி தலைவரான கந்தசாமி கமலேந்திரன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் டேனியல் ரெக்சியனின் கொலை தொடர்பில் கந்தசாமி கமலேந்திரன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணை இடம்பெறுவதால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமை பீடம் இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக அந்த கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டு விதிகளை மீறும் எவராயினும் கட்சியிலிருந்து நிரந்தரமாக விலக்கப்படுவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் எவராயினும் அவர்கள் பாகுபாடின்றி சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெடுந்தீவு பிரதேச சபை தலைவரின் படுகொலையானது தனிப்பட்ட முரண்பாடுகளின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற படுகொலை சம்பவங்களை கட்சியின் தலைமை ஒருபோதும் அனுமதித்திருந்ததோ அல்லது நியாயப்படுத்தியதோ இல்லை என சுட்டிக்காட்டியுள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் காணப்படுகின்ற முரண்பாடுகள் கட்சியின் கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டே தீர்க்கப்பட வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது. புதியதோர் உலகம் செய்வோம். பேதமில்லா அறிவுடைய அவ்வுலகத்திற்கு பேச சுய மரியாதை உலகு என பெயர் வைப்போம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விவசாய செயற்பாடுகளில் விலங்கு வேளாண்மை முக்கியமான ஒன்றாகும். அது பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பாக அமைவதுடன் பலரின் வாழ்வாதார தொழிலாகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேசத்தில் மேய்ச்சல் தரைகள் இல்லாமையினால் விலங்கு வேளாண்மை பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 900 பண்ணையாளர்கள் தமது கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையில்லாமல் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர்.
பெரும்பூக பயிற்சிகை காலத்தின் போது கந்தலாய், சீனி ஆலை, கோமரன் கடவுள, கல்மெட்டியாவ போன்ற தூர பிரதேசங்களுக்கு கால்நடைகளை கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த பண்ணையாளர்கள் பால் கொள்வனவு, தயிர் உற்பத்தி, யோகட் உற்பத்தி, இறைச்சி ஏற்றுமதி முதலிய உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். கால்நடைகளுக்கு உரிய வகையில் மேய்ச்சல் வழங்கப்படாவிட்டால் அவற்றின் உற்பத்தி பாதிக்கப்படுகின்றது. அத்துடன் நீண்ட தூர மேய்ச்சல் தரைகளுக்கு அவைகளை கொண்டு செல்லும் போது அதனால் உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கின்றன. மாடுகளை கொண்டு செல்வதற்கு ஒரு மேய்ச்சல் தளம் இல்லாத நிலைமையிலே மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். இழப்புகளை கூட தற்பொழுது ஈடு செய்ய முடியாத அளவுக்கு எங்களுடைய இந்த கால்நடை பொருளாதாரம் மிக பாதிக்கப்பட்டிருக்கிறது. செம்மி மூட்டையில் 300 ஏக்கர், இரட்டை குளத்தில் 275 ஏக்கர், சுண்டி குளத்தில் 2000 ஏக்கர், கொன்வே காட்டில் 4000 ஏக்கர், வட்டை மடுவில் 1500 ஏக்கர் நிலப்பகுதிகள் மேய்ச்சல் தரைகளுக்காக அறிவிக்கப்பட்ட போதிலும் இன்னமும் மேய்ச்சல் நடவடிக்கைகளுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்று பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சகல வயல்வெளியும் வேலை ஆரம்பிச்சதால அந்த மாட்டை எங்க கொண்டு போறோம்னு மிச்சம் கஷ்டப்பட்டுட்டோம். ஆகவே இதுக்கு உடனடியாக அந்த அரசு காணியில் உள்ள அளந்து அலட்சியம் பண்ணப்பட்ட காணியை மேய்ச்சத்தலமாக பிரகடனப்படுத்தி தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தளம் ஒன்று இந்த மாடு வளர்க்கின்றவர்களுக்கு இருந்தால் அந்த கால்நடை வளர்ப்பவர்களுக்கு, ஆனால் அந்த மாடுகளை வேறொரு பகுதிக்கு சென்று அதுகளை மேய்க்கின்றனாலே எங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற அந்த வான்பயிர்களை நாங்கள் நிம்மதியாக வளர்த்து அதால் பலம் வர முடியும். நாட்டுக்கும் தமது வீட்டுக்கும் பொருளாதார ரீதியிலான உற்பத்தியை வழங்கும் தமது வேளாண்மை செயற்பாடுகளை சிரமங்கள் இன்றி மேற்கொள்ள சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் கிண்ணியா பிரதேச பண்ணையாளர்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர்களான ஷமீர் ரசூல்டீன் மற்றும் ஜுல்ஃபிக் ஃபர்சான் ஆகியோரினால் தயாரிக்கப்பட்ட செய்தி தொகுப்பொன்றுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தியாளர்கள் சங்கத்தினால் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பதக்கம் இம்மாதத்தின் நடுப்பகுதியில் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சர்வதேச நேர் தினத்தை முன்னிட்டு ஒளிபரப்பான செய்தி தொகுப்புக்காகவே இவர்கள் இந்த விருதினை வெற்றி கொண்டுள்ளனர். Some 1.1 billion people in developing countries have inadequate access to water. 2.6 billion people lack basic sanitation. Some 1.8 million children die each year as a result of diarrhea. சர்வதேச கவனத்தை ஈர்த்த இந்த தொகுப்பானது இந்த ஆண்டின் மார்ச் மாதம் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்பானது. இந்த தொகுப்பிற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் 3 பதக்கங்களை தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளது. நிலக்கணிவெடிகள் தொடர்பான செய்தி தொகுப்பிற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் மினல் பெர்னாண்டஸுக்கு 2000ஆம் ஆண்டு வெண்கல பதக்கம் கிடைத்தது. 2008ஆம் ஆண்டு CNN உலக செய்தியிடல் விருது வழங்கும் விழாவில் ஆண்டின் சிறந்த தொகுப்பிற்கான விருதை நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளரான ஷமீர் ரசூல்டீன் தன்வசப்படுத்திக் கொண்டார். இம்முறை ஷமீர் ரசூல்டீன் மற்றும் ஜுல்ஃபிக் ஃபர்சான் ஆகியோருக்கு கிடைத்துள்ள இந்த பதக்கமானது சர்வதேச ரீதியில் பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் பெற்றுக் கொண்டுள்ள விருதுகளின் ஊடாக எமது ஊடகவியலாளர்கள் சர்வதேசத்தை வெற்றி கொண்டுள்ளமை தெளிவாகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர்களான ஷமீர் ரசூல்டீன் மற்றும் ஜுல்ஃபிக் ஃபர்சான் ஆகியோருக்கு எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் செய்தியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்வில் இந்த விருது வழங்கப்பட உள்ளது. இந்த விருது வழங்கும் நிகழ்வில் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன், கலைஞரான மைக்கேல் டக்ளஸ் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. Without understanding or common goals, the environment, the lives of people and prospects for a healthy future are at risk. Shamir Rasuldeen reporting with Zulfiq Farzan, The News First, Colombo. இந்த விருது வழங்கும் நிகழ்வு தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் ஷமீர் ரசூல்டீன், ஜுல்ஃபிக் ஃபர்சான் ஆகியோரின் தயாரிப்பில் உருவான செய்தி தொகுப்பு ஆகியவற்றை www.newsfirst.lk என்ற இணையதளத்தினூடாக உங்களுக்கு பார்வையிட முடியும்.